ஒரு வீடு வாங்கும்போது அந்த வீட்டோட அமைப்பு வந்து போகிற பாதை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான வீடு, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான 50 அடி ரோட்டு மேலே பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட நிறைய இடத்துல ட்ரெண்டியாக ப்ரொஃபைல் லைட்லேயே சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி வீட்டோட இன்ட்டு ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1920 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்பேஸ் தானா பார்க்கிங் ஏரியா, ஃபோயர், லிவிங் ஏரியா, டைனிங் கிச்சன், 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டோட பிளானிங்கும் ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான வீடு வரும்போது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இது நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் கொடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி 50 அடி பிரம்மாண்டமான ரோட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான வீடாக 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1920 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், ஃப்ரண்ட் பால்கனி செட்டப்போட ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அப்போ நிறைய லைட்டிங் ஒர்க்ஸு, வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்லையும் சரி, வீட்டோட பால்கனி ஸ்பேஸ்லையும் சரி, ப்ரொஃபைல் லைட்லேயே ஒரு மாடர்ன் டிசைன் ஒர்க் சீலிங்கில் பண்ணி செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதே தெரியுது. சாலிட் என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் 12க்கு 20ங்கிற அளவில் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான பார்க்கிங் டெல்ஸோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. சீலிங்கில் ஒவ்வொரு இடத்துல யூனிக்கான பேட்டர்னில், யூனிக்கான டிசைன் ஒர்க்கில், ப்ரொஃபைல் லைட்டில் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நீட்டான டிசைன் ஒர்க்கில் கர்விங் ஒர்க் அமைஞ்சிருக்குங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது ஃபோயர்லேயே பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கேயும் சீலிங்கில் யூனிக்கான பேட்டர்னில் ப்ரொஃபைல் லைட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் கட் பண்ணிங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 20ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஸஸ் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கோட பெரிய பெரிய டைல் ஒர்க் வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளாஸியாக. இந்த இடத்துல நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த டிவி நெட் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டு, அது போக ஹேங்கிங் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ஸ்பேஸுங்க. இந்த பூஜா ஸ்பேஸோட லெஃப்ட் சைடில் வீட்டுக்குள்ளே வரும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபோயரோட லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர் இருக்குது. பெட்ரூமோட டோரோட டிசைனில் பார்க்குறங்க எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 10ங்கிற அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், லைட்டிங் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் 5க்கு 10ங்கிற அளவில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. டைனிங் கம் கிச்சனோட ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கு ஒரு ஆர்ச் மாதிரியான தீம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது 8க்கு 20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டைனிங் கம் கிச்சனுங்க. டைனிங் ஸ்பேஸில் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி கிச்சன் ஸ்பேஸ்லையும் லைட்டிங் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் எல் டைப்பில் கிரனட் ஒர்க்கில் சர்விங் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன், கிளாஸியான ஃபினிஷிங்கில் அக்லரிக் ஷீட்டில் லேமினேட் பண்ண மாதிரியான பேஸ் யூனிட்டு, வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, போக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெருக்கமாக டென்சிலாக இருக்கிற மாதிரியான ஹேண்ட் ரைல்ஸோட வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கிரானைட் ஒர்க்கில் லெதர் ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியோட நேச்சுரல் லைட்டிங்கான ஃபிக்ஸட் விண்டோவும் இருக்குது. அது போக ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தது ஒரு லாபிக்கு ரீச் ஆவீங்க. இந்த லாபி ஸ்பேஸில் ஸ்ட்ரைட்டு ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்லாம் இருக்குது. இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் சொல்லலாம். இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டில். ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்தில் ஜன்னல் இருக்குது. அப்போ வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூமில் இனி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கு. 10க்கு 8ங்கிற அளவில் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்ஸோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் லுக்கெலாம் நல்லா கிடைக்கிற மாதிரி டிசைனர் கிளாஸ் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் பேரபெட் வால் அமைச்சு நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பொறுத்திருக்காங்க. 10/16 சைஸில் வீட்டோட தேர்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்குங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவும் 5க்கு 6ங்க.
வீட்டோட பேக் சைடில் ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வீட்டோட மாடி படிக்கிட்டு வந்து எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. 50 அடி ரோட்டில் சுற்றியுமே வீடுகளாக நினச்ச மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவிலே கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 81 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ரோட்டில் பிரம்மாண்டமான வீடு. நெருக்கமாக வீடுகளாக நினச்ச மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.